ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஜூலை 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இன்னைக்கு டாப்பிக்கில் கிடையாது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகேங்களா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபி நியூஸ் தான். சிபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஎஸ்எம், என்ஹான்ஸ்டு சர்வைலன்ஸ் மெக்கானிசம் அப்படின்றது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அண்டர் ₹1000 crore இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக் வந்து ஓவர் சைட் பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சிபி ரிவைஸ் பண்ணது இஎஸ்எம், என்ஹான்ஸ்டு சர்வேலன்ஸ் மெக்கானிசம் 100 crore. இது எந்தெந்த கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வந்து 100,000 crore வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்களா அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஓகேவா, இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28. ஸோ இது எல்லாமே எக்ஸாமுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது. ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்து ரெண்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா க்ரைட்டேரியா வந்து என்ஹான்ஸ்டு மானிட்டரிங் அப்படின்ட்டு ஒரு க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டர் சர்வைலன்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேஜ் 2 க்ரைட்டேரியாஸுமே வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேர் மட்டும். தென் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே. இதில் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷனு 100% மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் வந்து ஃப்ரம் T+2 டேஸ்லேருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T+2 டேஸ்னால் ட்ரேட் ஃபார் ட்ரேட் செட்டில்மெண்ட்டு. ஓகேங்களா, வித் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரைஸ் பேண்டோடு இருக்கணும்னா 5% ப்ரைஸ் பேண்டோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது அந்த இஎஸ்எம்கான ஃபுல் அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர் ₹1000 crore கம்பெனிஸ் தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக்குக்கான ஓவர் சைட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ அந்த ரெண்டு ஸ்டேஜோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. ப்ளஸ் இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருது ஜூலை 28. அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த 100% மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டு தென் வந்து இந்த T+2 ட்ரேட் ஃபார் ட்ரேட் செட்டில்மெண்ட் வந்து 5% ப்ரைஸ் பேண்டோட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, அண்ட் சிபியோட சேர்மன் பார்த்துக்கோங்க துகின் கண்டா பாண்டே. ஓகேங்களா, ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஎஃப் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ஷன் 2025 இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரீனிங் ஆஃப் லோன் அண்ட் ரெகுலேட் எக்ஸ்போஷர் டு ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஐஎஃப் அப்படின்ற ஒரு டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐஎஃப் அப்படின்றது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா January 1, 2026 நடைமுறைக்கு வருது. இது வந்து எல்லா பேங்க்குக்குமே ஓகேங்களா, ஆல் பேங்க், என்பிஎஃப்சி அண்ட் வந்து ஏஐஎஃப்ஐ எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கைட்லைன்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் யார் கவர் ஆக மாட்டாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த ஆர்பிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஐஎஃப் டைரக்ஷன் 2025 பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அண்ட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இது கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 இது ஆல் பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா January 1, 2026 தான் நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டும் இருக்குது இதுக்கு. சிங்கிள் ரெகுலேட்டட் என்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10% வந்து ஏஎஃப் ஸ்கீமோட கார்பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிங்கிள் ரெகுலேட்டட் என்டிட்டிக்கு. அக்ரிகேட் ரெகுலேட்டட் என்டிட்டி லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 2 என்டிட்டியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிங்கிளு, இன்னொன்று வந்து அக்ரிகேட் ரெகுலேட்டட் என்டிட்டி அப்படின்ட்டு. சிங்கிளுக்கு வந்து 10%, அக்ரிகேட்டருக்கு வந்து 20%. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்பிஐ வந்து என்ன டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஐஎஃப் டைரக்ஷன் 2025 அப்படின்றது தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எவர் கிரீனிங் ஆஃப் லோன்ஸ் அண்ட் ரெகுலேட் எக்ஸ்போஷர் வந்து ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, இது எப்போத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா January 1, 2026. தென் இது வந்து எல்லா பேங்க்குக்கும், என்பிஎஃப்சி, ஏஐஎஃப்ஐக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்இ லிமிட் வந்து மேக்ஸிமம் 10% ஆஃப் அன் ஏஏயோட கார்பஸ் சொல்லியிருக்காங்க. தென் வந்து அக்ரிகேட்டட் ரெகுலேட்டட் என்டிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20% சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியாவோட ஜிடிபியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, குளோபலாக ஜிடிபியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா FY26 அண்ட் FY27க்கு 6.4% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து FY26 அண்ட் 27க்கு தான் வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.4% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கேலண்டர் இயர் 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.25 வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கேலண்டர் இயருக்கு 6.25 வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாரி கேலண்டர் இயருக்கு 6.7%. சாரி 25க்கு வந்து 6.7. நெக்ஸ்ட் வந்து CY கேலண்டர் இயர் 26க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.4%. ஓகே, ஸோ இப்போ கேலண்டர் இயர் 2026க்கும் ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 27க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் தான், 6.4% தான். ஓகேங்களா, ஸோ கேலண்டர் இயர் 25க்கு மட்டும் 6.7%. இது வந்து இந்தியாவோட ஜிடிபி யார் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அவங்களோட வேர்ல்டு எக்கனாமி அவுட்லுக் அப்டேட் தான் இது பண்ணியிருக்காங்க ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து கேலண்டர் இயர் 25க்கு 3.0% சொல்லியிருக்காங்க, கேலண்டர் இயர் 26க்கு வந்து 3.1% சொல்லியிருக்காங்க. அதில் குளோபலோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் 25க்கு 4.2%, கேலண்டர் இயர் 26க்கு 3.6%. ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு 1 வீக் பிஃபோர் இதெல்லாம் வந்து அப்டேட் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, செகண்ட் நியூஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, வாஷிங்டன் டிசி USA. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசி USA. ஓகே, தென் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கேட்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 600 crore ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் யார்கிட்ட இருந்துன்னா DRDO, தென் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அண்ட் அதர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 600 crore ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட். ஓகேவா, ஸோ எதை டெலிவர் பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விருபாக்ஷா ரேடார் ப்ரோக்ராம் SU-30 MKI அப்கிரேடு, இதை வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இதில் வந்து டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடல் வந்து S-பேண்ட் ரேடர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து லாங் ரேஞ்ச் பேட்டில் மேனேஜ்மெண்ட் ரேடர் குஷா ரேடர் சிஸ்டமும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டெலிவர் பண்ண போகிறாங்க இந்த 600 crore ஆர்டர்ஸில். ஓகேங்களா, தென் வந்து எலக்ட்ரிக் ஹெவி வெயிட் டார்பியோடோஸ் இதுவுமே வந்து பண்ண போகிறாங்க. தென் சோனார் சிஸ்டம் ஃபார் சப்மரைன்ஸ் இதுவுமே வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. மொத்தம் வந்து ஒரு 5 இது வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 5 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. விருபாக்ஷா ரேடார், தென் வந்து டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடுலே, LRBMR குஷா ரேடர் சிஸ்டம், எலக்ட்ரிக் ஹெவி வெயிட் டார்பிடியோஸ், தென் வந்து சோனார் சிஸ்டம் வந்து சப்மரைன்ஸ்க்காக. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த 600 crore ஆர்டர்ஸில் டெலிவர் பண்ணக்கூடியது தான். பட் நம்ம எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிகேட்ஸ் டெக்னாலஜி பார்க்கு தான் வந்து 600 crores வந்து யார்கிட்டேருந்து வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. DRDO, தென் வந்து டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஓகேவா, அண்ட் அதர்ஸ் கிட்ட இருந்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 600 crore வந்து இது செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Then appointments and resignation. ஓகே, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் இருக்காங்களா, சஞ்சய் சிங்கல், இவர் வந்து கரண்ட் ஸ்பெஷல் டைரக்டர் ஜெனரல் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு. இவரை வந்து இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சஹாஸ்ட்ரா சீமா பால்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா,
இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சஹாஸ்ட்ரா சீமா பால் அப்படின்றது இந்தியாவோட சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராங்க. இதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி வந்து எதுக்கு டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்காரு. அவரோட பேர் என்னென்னா சஞ்சய் சிங்கல். ஓகேங்களா, இது எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னா செப்டம்பர் 1, 2025 தான் நடைமுறைக்கு வருது. இந்த சஞ்சய் சிங்கல் வந்து யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா அம்ரித் மோகன் பிரசாதை வந்து சக்சீட் பண்ணுறாங்க. அம்ரித் மோகன் பிரசாதை சக்சீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் அவங்களோட பழைய கரண்ட்டாக எந்த போஸ்ட்டில் இருக்காரு, இப்போ ப்ரெசண்ட்டாக எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க மூணுமே. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, ITU APT ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாரத் பி பட்டியா. ஸோ பாரத் பி பட்டியாவை வந்து வைஸ் சேர்மன் அண்ட் எடிட்டோரியல் கமிட்டி சேராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவர் ஆல்ரெடி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. எதுக்குன்னா இந்த ITU APT ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. இப்போ அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைஸ் சேர்மன் அண்ட் எடிட்டோரியல் கமிட்டி சேராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த ஏபிடியோட கான்ஃபரன்ஸ் ப்ரிப்பேரிங் குரூப்புக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை வந்து வைஸ் சேர்மன் அண்ட் எடிட்டோரியல் கமிட்டி சேராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இப்போ ப்ரெசென்ட்டாக பிரசிடெண்ட்டாக தான் இருக்கார் அந்த ஆர்கனைசேஷனுக்கே. ஓகேங்களா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பேர் வந்து என்னென்னா பாரத் பி பட்டியா. தென் தேர்டு MS டோனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேக்கோ டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்குள்ள ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்படி ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டரை அண்ட் பிராண்ட் அம்பாசிடராக ஜாயின் பண்ணியிருக்காரு. யாருன்னா MS டோனி. ஓகே, ஹேக்கோ டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர் அண்ட் பிராண்ட் அம்பாசிடராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இது ஓகேங்களா, இதுவும் பார்த்துக்கோங்க. தென் சயின்ஸ் அண்ட் இன்னும் ஒரு நியூஸ் இருக்குது இதில். ஓகே, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராபர்ட் ஜெரார்டு ரவி அப்படின்ற பர்சனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 month எக்ஸ்டென்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டென்யூர். ஓகே, ஸோ 3 month எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ராபர்ட் ஜெரார்டு ரவி. ஓகேங்களா, எதுக்காக 3 month, எந்த போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாரத் சஞ்சார் நிகார் லிமிடெடுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 month வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் ஜூலை 15 அக்டோபர் 14, 2025 வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கோவா ஷிப்மெண்ட் லிமிடெட் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வராங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அட்டல் யார்ட் 1275 அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா வாஸ்கோ ட காமா கோவாவில். ஓகேங்களா, ஸோ இது வந்து 6th விசில் அவுட் ஆஃப் 8 FPV. ஓகேங்களா, இதோட இது பார்த்தீங்கன்னா 473 crore பட்ஜெட்டு. இது வந்து ICGயை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக வந்து லான்ச் பண்ண ஒரு விசில் தான். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 27 knots வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வித் கண்ட்ரோலபிள் பிச் ப்ரொப்பலரோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து 60% இண்டிஜியஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க லான்ச் பண்ண அந்த இதோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அட்டல் யார்ட் 1275. எங்கே மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பிளேஸும் ரொம்ப முக்கியம், கோவாவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பெனிவோலன்ஸ் ஃபண்ட் அண்ட் பென்ஷன் ஃபண்ட் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. டியூரிங் எப்போனா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்தப்போ எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகே, இதோட எய்ம் என்னன்னா ஃபார்மர் பிளேயர்ஸ் அண்ட் கோச்சஸ், ரெஃப்ரீஸ், மேட்ச் அஃபிஷியல்ஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பெனிவோலன்ஸ் ஃபண்ட் அண்ட் பென்ஷன் ஃபண்ட் அப்படின்றது. இந்த பென்ஷன் ஃபண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 20 years ஆஃப் சர்வீசஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டையரிங் அட் 60 years ஆர் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பெனிவோலன்ஸ் ஃபண்ட் அண்ட் பென்ஷன் ஃபண்ட் இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த AIFF தான். இது யாருக்கு டியூரிங் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கப்போ. ஓகேங்களா, இது வந்து பிளேயர்ஸ், ஃபார்மர் பிளேயர்ஸ், கோச்சஸ், ரெஃப்ரீஸ் அண்ட் மேட்ச் அஃபிஷியல்ஸ் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பெனிவோலன்ஸ் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி மினிமம் 20 years அண்ட் ரிட்டையரிங் அட் 60 years ஆர் மோராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆபிச்சுவரி பார்த்தீங்கன்னா மேஹானா
ஜக்தீஷேந்திரா தேசாய், இவர் வந்து பார்ன் குஜராத், பாஸ்ட் அவே அட் யூகே. ஓகே, இவர் வந்து இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா, இவர் வந்து யூகே ஹவுஸ் அண்ட் லார்ட்ஸோட மெம்பராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் பியர் ஃப்ரம் பார்ட்டிலேருந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2008 பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அஃபேர்ஸ்க்காக. ஸோ 2008 பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. ஓகேவா, இந்தியாவோட 3rd ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுனால. ஓகே, ஸோ 2008 அவரோட பேர் பார்த்துக்கோங்க, மேக்னத் ஜெகதீஷ் சந்திரா தேசாய். ஓகே, தென் செகண்ட் அவர் வந்து பத்மபூஷன் அவார்டா. ஸோ டிஎன் மனோகரன், இவர் வந்து பார்ன் தமிழ்நாடு, பாஸ்ட் அவே அட் மும்பை. ஓகேங்களா, இவரும் வந்து சேர்மன் ஆஃப் ஐடிபிஐ பேங்காக இருந்திருக்காரு. ஓகே, இவருக்கு வந்து பத்ம ஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2010 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பத்மபூஷன் 2008. ஸோ மனோகரனுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2010 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தென் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ ஜூலை 30 பார்த்தீங்கன்னா 11th வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன். ஓகே, ஸோ இதில் என்ன இதை அப்சர்வ் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷன். இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங் இன் ஆர்கனைஸ்டு கிரைம் எண்ட் த எக்ஸ்ப்ளோட்டேஷன். ஓகே, இதுதான் இதுக்கான தீம். ஓகேங்களா, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் டிராஃபிக்கிங் விக்டம்ஸோட அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக அண்ட் வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது தான் இந்த வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன் 2025. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜூலை 30 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான தீமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஹியூமன் டிராஃபிக்கிங் இன் ஆர்கனைஸ்டு கிரைம் எண்ட் த எக்ஸ்ப்ளோட்டேஷன், இதுதான் தீம். ஓகேங்களா, இதுக்காக ஒரு 2 ஈவெண்ட்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஒன்று வந்து யுனைடெட் நேஷனோட ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் கேம்பெயின் வந்து நடத்தியிருக்காங்க. இதை யார் வந்து லெட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை நடத்தியிருக்காங்க. தென் வந்து பீகாரோட ஆன்டி டிராஃபிக்கிங் மிஷன் வந்து யார் நடத்தியிருக்காங்கன்னா பீகாரோட போலீஸை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலை 30 வந்து 14th இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, ஸோ வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஜூலை 30. ஓகே, இது அப்சர்வ் பண்ணதும் யுனைடெட் நேஷனு. ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011 அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்தியாவில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் ஆகஸ்ட் தான் எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த இயர் வந்து 3rd ஆகஸ்ட் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th ஆகஸ்ட் எவ்ரி இயர் வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா தான் August 7 என்ன பண்ணியிருக்காங்கன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது யாரை ஆனர் பண்ணுற விதமான டாக்டர் MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர், இவரை ஆனர் பண்ணுற விதமாக தான். ஓகே, ஸோ இந்த நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ தென் வந்து செகண்ட் நியூஸ் பாருங்கள். நம்மளோட இந்தியாவோட டூரிசம் டெல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீச் ஃபெஸ்டிவல் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த மான்சூன் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ இதை மார்க் பண்ணி டீச் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகே, ஸோ இதை எதை கமோமரேட் பண்ணுற விதமாக இருக்குன்னா யூனியன் ஆஃப் இந்து காடஸ் பார்வதி அண்ட் லார்ட் சிவா அவங்கள கமோமரேட் பண்ணி தான் இந்த டீச் ஃபெஸ்டிவல் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்கல்ல, மாஸ்டர் கார்டோட சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட ஸ்டேட்டோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்காக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாஸ்டர் கார்டோட அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். இதில் வந்து நேஷனல் அஃபேர்ஸ் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் கிடையாது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஜூலை 31 இன்னையோட ஜூலை முடியுது. ஸோ நாளையிலேருந்து August 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தென் இப்போது ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுனால இப்போ கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ ஓகே, SBI POவில் நம்ம எந்த அட்டம்ஸ் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, above 55 நல்லா அக்யூரஸியாக கொடுத்துருந்தாலே கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ
கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து ஜூன் மந்த்க்கான நேஷனல் அஃபேர்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இன்டர்நேஷனல் வீடியோஸும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவேன். இனிமேல் வந்து ரிவிஷன் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போத்துலேருந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் மெயின்ஸ்க்கு இன்னமும் படிக்காமல் ப்ரிலிம்ஸ்லேயே உட்காந்துருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ 55+ கிட்ட அக்யூரேசியாக போட்டிருந்தாலே நீங்கள் படிங்க. ஓகே, பாஸோ ஃபெயிலோ, பட் மெயின்ஸ் படிக்கிறது எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, தேங்க்யூ.